ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கற்றவை பற்றவை. இன்றைக்கி இந்த வெந்தயக்கீரையுடைய பலன்களை தாங்க பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரை சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்ம ஏரியாவில் சரியாக வெந்தயத்தை யூஸ் பண்ணுறோமே ஒழிய வெந்தயக்கீரையை பெரும்பாலும் பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதுதான் உண்மை. நான் ஆந்திர பிரதேசில் இங்கே இருக்கேன், ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். ஆந்திராக்காரங்க உண்மையிலே சொல்லப்போனால் அந்த வெந்தயக்கீரையை ரெகுலராகவே சாப்பிட்டுக்கிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு சில கீரை கிடைக்கிறது இல்லை, அது வேறு விஷயம், இல்லைன்னு சொல்லலை. இதை ரெகுலராக சாப்பிட்டுக்கிருக்காங்க. இந்த அஜீரண கோளாறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயக்கீரை அலாதியான மருந்து, சூப்பரான மருந்து. ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்று புண்ணு, அப்புறம் நெஞ்சு கரிச்சல்ன்றோம்ல, நெஞ்செரிச்சல்லாம் சரியாக போயிடும். தென் தாய்மார்கள் பால் இல்லை அப்படின்ற அவஸ்தெல்லாம் இருக்காது. அந்த பேபி ஃபார்ம் ஆகி வெளியே வந்த டயத்தில் பாலுக்கு பஞ்சம் இல்லாமல் நம்ம அதை சாப்பிடும்போது பால் கரெக்டாக சுரக்கும், கொடுக்கலாம். அப்புறம் ஃபைபர் அதிகமாக உள்ளதால் உடல் நல்லா சுறுசுறுப்பாக இயங்க உதவும். ஃபைபர் கண்டென்ட்டு ரிச்சாக இருக்குது. கண் நல்லா தெரிய ஆரம்பிக்கும், கண் கோளாறுகள்லாம் சரியாயிடும். ஸோ ரெகுலராக குழந்தைகளுக்கு இதை வெந்தயக்கீரையை கொடுங்க. இதை நம்ம வீட்டிலேயே கூட பயிரிடலாம். சும்மா வெந்தயத்தை மண்ணில் தூவி விட்டு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேர்ந்துடும். ஒரு கட்ட அளவுக்கு வந்துடும் கொஞ்ச நாளில். நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இவங்க ரொம்ப சத்தானவங்க, இவங்கள விட்டுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இவன் தான் வெந்தயக்கீரை. நல்லா பார்த்துக்குங்க. இப்படி தான் அடிப்பேன் அந்த குரங்கொத்தியுமே. அவ்வளோதாங்க, இவங்களை ரெடி பண்ணியாச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சத்துள்ளவங்க பண்ணது சும்மா தரமாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக சாப்பிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பருப்பு கூட கடைஞ்சி கொடுத்தா தரமாக இருக்குங்க. சிறப்பான கஞ்சியை போட்டாச்சுங்க. இன்றைக்கி வயிறார சாப்பிட்டு சிறப்பான கஞ்சியை போட்டாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.